الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனும் ஆகிய அந்த அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தையும் உரித்தாமையவனாக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருக்குடையாய் வந்துதித்த அன்னதம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கருணையினால் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இல்லத்திலே அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவிலே முக்கியமான சில செய்திகளை திருமறை திருக்குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்தும் நம்முடைய வாழ்வின் சிந்தனைக்காக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய உலகில் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு கடுமையான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம் என்னவென்று சொன்னால், அது இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது இன்னும் பிற நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பலவிதமான இன்னல்களுக்கும் அவர்கள் ஆளாகி முஸ்லீம்களுடைய உயிர்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பறிபோவதும் அவர்களுடைய உடைமைகள் இன்றைக்கு சேதப்படுத்தப்படுவதும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துவதும்
அவர்கள் ஒரு கண்ணியமற்றவர்களாக ஒரு கிள்ளு கீரைகளைப் போல இன்றைக்கு நடத்தப்படக்கூடிய காட்சியை உலகத்தில் பல பாகங்களில் பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய இந்த இந்திய திருநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாட்டில் சுமார் ஒரு 25 கோடி முஸ்லீம்கள் இங்கே வாழ்கிறோம். உலகத்தில் இந்தோனேசியாவிற்கு அடுத்தபடியாக முஸ்லீம்கள் உலகத்தில் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு தான் இந்த இந்திய திருநாடு. 54 அரபு நாடுகள் இருக்கிறது, முஸ்லீம்கள் தான் ஆட்சி செய்யறாங்க. அங்கேயும் அவ்வளவு மக்கள் தொகை கிடையாது, இவ்வளவு முஸ்லீம்கள் கிடையாது. இப்ப இந்த அளவுக்கு பெரும் எண்ணிக்கையில் உலகத்தில் 2வது இடத்துல வாழக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையை இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாளுக்கு நாள் அவர்களுடைய நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது. அவர்களுடைய இறை இல்லங்கள் இன்றைக்கு பயங்கரமான சேதத்திற்கும் இடையூறுகளுக்கும் ஆளாகிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பெரும் கேள்விக்குறியாகி ஆகியிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு பள்ளிவாசல் முன்னாடி போய் நின்று கத்துவது, அல்லது ஏதேனும் அவர்களுடைய விழாக்கள் வந்தால் அதை வச்சு பல பேர்த்தை அச்சுறுத்துவது. ஒரு முஸ்லிம் குடும்பம் தனியாக எங்கேயாவது பிரயாணம் மேற்கொண்டு சொன்னால் அவர்களை பிடித்துக் கொண்டு அவர்களை பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கி அடிப்பது, அவர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று மிரட்டுவது, இதை நம்ம பார்க்கிறோம். பல காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியாவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பலவிதமான ஒரு வியாபாரி நின்றுருக்காரு, ஒரு கையில பெரிய தடியோட ஒரு மிரட்டுகிறார், சொல்லு சொல்லுன்னு சொல்லி அடிக்கிறான், வெளியில்லாமல் சொல்லுகிறது பார்க்க. இப்படி பல பேரை கொலையும் செய்தார்கள் கடந்த காலத்தில். தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகள், சட்டத்தின் மூலம் இந்த இடையூறு செய்வது, புதிதாக ஏதாவது ஒரு சட்டத்தை போடுவது, அதன் மூலம் முஸ்லீம்களுக்கு தொல்லை தருவது, இப்படியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறத நம்மால பார்க்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இதுல மிக பெரும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான அவ்வப்போது முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற தாக்குதல்கள், இழப்புகள், பிரச்சனைகள் என்பது சுதந்திரம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்ப சமீபமா நடக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்பாவிகள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். அப்பாவி வீடுகள், எங்கேயோ டூர் போனவங்க, ஏதோ ஒரு சந்தோஷமாக நாளை கழிக்கலான்னு போனக்கூடிய அப்பாவிகள், இவர்களை அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். இதை செய்தவர்கள் யார்? முஸ்லீம்கள் செய்யறாங்க. முஸ்லீம்கிற பெயரில் இருக்கிற இஸ்லாத்துக்கு விரோதமானவர்களுக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்ப இந்த காரியம் எப்படி நிகழ்கிறது? இது நிகழ்ந்த உடனே என்ன அதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்றால், சங் பரிவாரா இருக்கலாம், அல்லது இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதிரான, இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் மீடியாக்கள் வரை என்ன செய்யறாங்கன்னா, இந்த அநியாயத்தை ஏதோ 25 கோடி மக்களும் செய்ததை போல, 25 கோடி முஸ்லீம்கள் இதனை ஆதரிப்பதை போல, இதனை வரவேற்பதை போல சித்தரித்து வெறுப்பு பிரச்சாரம் செய்வதை பார்க்கும். எந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம் சொன்னா, டெய்லி எழுதுவது, பேசுவது, அதை வச்சு பெரிய பிரச்சனையாக்குறது, அதை வச்சே பள்ளிவாசல் முன்னாடி கோஷம் போடுவது, இங்க இருக்கிறவர்கள் அந்த அநியாயத்தை ஆமோதித்ததை போல அதை ஒரு பெரும் பிரச்சனையாக முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு தமிழகத்தில், தென் மாநிலங்களில் குறைவா இருக்குது. வட மாநிலங்கள் நீங்கள் பார்த்தால் வெறுப்பு பிரச்சாரம் ஏற்கனவே அதிகம். இதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு குற்றமிழைத்த ஒரு சமூகத்தை போல, இந்த அநியாயத்துக்கு இவங்கதான் காரணம் என்பதை போல சித்தரிக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அன்புக்குரிய ஒரு நல்லடியார்களே, தமிழகத்தில் கூட நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆன்மீகத்துல ஒரு முக்கியமானவர் அவர் என்ன சொல்றாரு, காரில் என்னை கொல்ல பார்த்தார்கள். சரி, யாரு கொல்ல பார்த்தா? தாடி தொப்பி வைத்திருந்தார்கள். எவ்வளவு ஒரு அநியாயம் பாருங்க. ஒரு கொல்ல போறவன் தாடி தொப்பு கசுமணி எல்லாம் எடுத்துதான் போவானா? அப்ப எப்படி ஒரு தைரியமாக என்ன வேணுமானாலும் சொல்லலாம், என்ன வேணுமான சமூகத்தை என்ன வேணுமானாலும் சொல்லலாம், எப்படி வேணுமானாலும் செய்யலாம். என்னாச்சு? ஒன்னும் கிள்ளு கீரை, இது ஒரு கண்ணியமற்ற ஒரு போக்கு, என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பேசலாங்கிற மாதிரி அநியாயங்கள், அக்கிரமங்கள், இந்த வெறுப்பு பிரச்சாரங்களை என்ன செய்து வேகமாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் வேகமாக நடக்கும் பொழுது
முஸ்லீம்கள் அனைவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, இது ரெகுலரா நடக்கிறது, நமக்கு எதிராக நடக்கிற ஒரு போக்கு தான் என்பதை போல் இதனை கடந்து செல்ல பார்க்கிறாங்க. எந்த அளவுக்கு வன்மம் காட்டுறாங்கன்னா பாருங்க, ஒரு பார்க்கில் போய் ஒரு முஸ்லீம் பெண்மணி தொழுகை நேரம் தொழுகிறாங்க. இது சாதாரணமா எவ்வளவோ காலமா நடக்குது. ட்ரெயின்ல தொழுகுவது, அந்த நேரம் வக்து வந்தா முஸ்லீம்கள் தொழுகுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். சகோதர சமுதாயத்தை சார்ந்த நல்ல உள்ளங்கள் அதனை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி தொழுத இடத்தை போய் நாங்கள் கழுவி விடுறோம், கோமியத்தை போட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்துறோம் என்று வன்மத்தை கக்குவதை பார்க்கிறோம். பொது இடத்துல தொழுக முடியல, ஒரு பருதா அணிஞ்சு போக முடியல, கணவன் மனைவி தனியா போக முடியல, ஒரு முதியவர் ட்ரெயின்ல பிரயாணம் மேற்கொள்ள முடியல, ஒரு வியாபாரி ரோட்ல நின்று முஸ்லீம் வியாபாரம் செய்ய முடியல. இப்படி பல விதங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் முஸ்லீம்கள் ஆளாக்கப்படுவதை பார்க்கிறோம். இதுல உச்சபட்சம் தான் என்னங்க, வெறுப்பு பிரச்சாரம் செய்யறது. இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறதுக்கு இல்லையா, அடிக்கிறது, காயப்படுத்துறது, சில சேதங்கள் ஏற்படுத்துறது, சில உயிர்கள் போவது என்பது அது வேற விஷயம். இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எப்பொழுதும் போல் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் என்ன விளைவு ஏற்படும் தெரியுங்களா? சாதாரணமாக நம்ம எடுக்கக்கூடாது. சாதாரணமாக எடுத்தா என்ன விளைவு ஏற்படும்னா, நம்ம வாழும் காலத்துல நம்ம இதை போராட்ட மனப்பான்மையோடு எதிர்கொண்டு விட்டு போயிடுவோம். நம்முடைய சந்ததிகள் இங்கே அமைதியாக வாழ முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுங்க? எதிரிகள் 10% இருந்தா அவங்களுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலம் நல்லவர்களையும் அப்பாவிகளையும் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி 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 அவங்க உள்ளத்திலேயும், ஆமா நீங்க சோசியல் மீடியாவில் நீங்க பார்க்கலாம், வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் அது நடக்கிற சம்பவங்களை பேசுவதில் நீங்க பாருங்க, எல்லாம் ஒட்டு மொத்தமா என்ன செய்யறாங்க, 90% எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அநியாயம், மக்கள் இப்படி செய்யறாங்க, இதை இவங்க ஆதரிக்கிறாங்க, இப்ப போர் வேற ஆரம்பிச்சிருச்சுங்களா, தேசபக்தி இல்லை அப்படிமா. இந்த சமுதாயத்தை போல தேசத்திற்காக தன்னுடைய உயிரை சிந்திய ஒரு சமுதாயம் கிடையாது. இது சவால் விட்டு சொல்லலாம். ஏன் இது போன்ற ஜும்மா மேடையை பயன்படுத்திய மக்கள் முஸ்லிம்கள், இமாம்கள் ஜும்மா மேடையை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு கூட உத்தரப்பிரதேசத்துல கூனி மஸ்ஜித் என்று பள்ளிவாசலே இருக்குது, ரத்த மஸ்ஜித். மேடையில நின்று இமாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த விடுதலை முழக்கத்தை வைக்கிறார். ஆங்கில சிப்பாய்கள் இருந்து அங்கேயே சுட்டு தள்ளுகிறார்கள், மேடையிலேயே சகிதாகிறார் அந்த இமாம். இது வரலாறு இன்றைக்கும் இருக்கு, அந்த பள்ளிவாசல் இன்றைக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட தன்னுடைய வணக்க ஸ்தலத்தை கூட சுதந்திர போராட்டத்துக்காக பயன்படுத்திய ஒரு சமுதாயத்திற்கு இன்னைக்கு எப்படி சொல்லப்படுகிறது, தேசத்துக்கு எதிரானவர்களை போலவும் அவங்க தான் இந்த அக்கிரமத்திற்கு துணை போனதை போலவும் விஷம பிரச்சாரம். நல்லா தெரியும், செஞ்ச 10 பேர்த்தை யாரும் ஆதரிக்கல. இந்த அநியாயத்தை முஸ்லீம்கிற பேர்ல இருக்கிறதுனால இஸ்லாம் ஆதரிக்கல. அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் கருவில் இருக்கிற குழந்தையை வயிற்றை கீறி எடுத்து எரித்தார்கள். இந்து மதம் சொல்லி சொன்னாங்களா, அல்லது எல்லா இந்துக்களும் அதற்கு காரணம் என்று முஸ்லீம்கள் கருதினாங்களா? எல்லாத்திலையும் கொடியவர்கள் இருப்பார்கள், எல்லா சமூகத்திலையும் அநியாயக்காரர்கள் இருப்பாங்க. அதை இந்த மக்கள் ஆதரிக்கிறார்களா, இஸ்லாம் ஆதரிக்கிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இந்த மாதிரி பிரச்சாரம் நடக்கும் பொழுது என்ன அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ரெண்டா பிடிச்சிடணும், இவர்களை தனிமைப்படுத்தி விட வேண்டும். நோக்கம் என்னங்க, முஸ்லீம்களை தனிமையாக்கிறது, மக்களிலிருந்து வெறுப்புணர்ச்சி மூலம் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை இன்னல்களுக்கு ஆளாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அசல் நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, இந்த நேரத்துல நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஃபர்ஸ்ட் அதை நம்ம யோசிக்கணும். ஏன் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடப்பதற்கான காரணம் என்ன? இந்த முஸ்லீம் உம்மத்து எப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல மனிதர்களில் நெருக்கமானவர்கள் யார்? இறை தூதர்களை விட்டுருங்க, ஒரு சமூகமாக யார் இருக்கிறா? யூதர்களா, கிறிஸ்தவர்களா, இணை வைப்பவர்களா, இறைவனே இல்லை என்று சொல்பவர்களா? இவங்க நெருக்கமா இருக்க முடியுமா? யார் நெருக்கமா இருக்க முடியும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, என்னை நம்பியவர்களே, முஃமின்களே, அப்துல் காதரே, ஆயிஷாக்களே, பாத்திமாக்களே என்று இறைவன் அன்போடு அழைக்கிறானே, அவர்கள் தான் நெருக்கமா இருக்க முடியும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகத்திற்கு இருக்கின்ற நிலை, எதுக்கு இவ்வளவு இணைநிலை? அதே போல ஒளி வீசும் வேதத்தை கையில் வைத்திருக்கிற ஒரு சமூகத்துக்கு இருக்கின்ற நிலை, உன்னதமான வழிகாட்டுதல் கொண்ட ஒரு தலைவரை, ஒப்பற்ற தலைவரை வழிகாட்டியாக பெற்றிருக்கிற ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலை, ஒரு கண்ணியமற்ற போக்கு, ஒரு கிள்ளுத்திரையாக ஏன் நடத்தப்படுகிறார்கள் என்றால், நாம இது
காது இருக்கு. விளக்கத்தை நம்ம தேடி குர்ஆனுக்குள்ளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்குள்ள போனா நமக்கு அதில் பதில் கிடைக்கிறது. என்ன பதில் கிடைக்கிறது? சில காரணங்களால் இது நடைபெறுகிறது. முதலாவது காரணம் என்னங்க? முதலாவது காரணம், எப்பவெல்லாம் இஸ்லாத்தை நாம் கைவிடுகிறோமோ, துனியாவின் பக்கம் சாய்கிறோமோ, குற்ற செயல்களில் ஈடுபடுகிறோமோ, இஸ்லாத்தை புறக்கணித்த வாழ்க்கை இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் இந்த சமூகத்திலே மிகைக்கிறதோ, அல்லாஹ்வை விட்டு அந்நியப்படுத்தப்படுவார். அல்லாஹ்வை விட்டு இந்த சமூகம் தூரமாகும். அல்லாஹ்வுடைய உதவிக்கு அப்பாற்பட்ட நிலையில் தள்ளப்படும். என்ன ஏற்படும்? பலவிதமான சோதனைகளுக்குள் தள்ளப்படுவார். பல சோதனைகள் வரலாம். அந்த சோதனைகள்ல ஒரு சோதனை என்ன தெரியுங்களா? இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து முஸ்லிம்களை ஏற்றுக்கொண்ட இந்த மக்களை சோதனைக்கு உள்ளாக்குவது. அதிகாரத்தை எதிரிகளுக்கு கொடுத்து சோதனைக்கு உள்ளாக்குவது. நீங்க குர்ஆன்ல பல சம்பவங்களை பார்க்கலாம். 17வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை எடுத்து பாருங்க. யூதர்களை, அதாவது பனி இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கூட்டத்தை அவர்கள் அநியாயம் செய்யும் பொழுது ஒரு கூட்டத்தை அவர்கள் மீது ஏவினோம். அவர்கள் வீடுகளுக்குள்ளும், பலசாலியான அந்த மக்கள் வீடுகளுக்குள் நுழைந்து அவர்களை கருவறுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுது. பலசாலியான மக்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அப்படியானால் என்ன தெரியுது நமக்கு? சோதனைகளுக்கு உள்ளாக்குவது என்பது ஏதோ ஒரு சமூகத்துக்கு நினைக்காதீங்க, தனி ஒரு மனிதனுக்கும் அதுதான். எப்பவெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான வாழ்க்கை போக்கு நம்மகிட்ட இருக்குதோ, நாம் இழிவுக்கு உள்ளாக்கப்படுவோம் என்பதை மறக்கக்கூடாது. நமக்கு கண்ணியம் வேண்டும் என்று நம்ம நம்பினா, நம்ம ஒழுக்கமாக, நம் மேன்மையாக, இஸ்ஸத்தாக வாழணும் என்று நம்பினால், அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நிற்கணும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்கள் நம்மகிட்ட இருக்கணும். இல்லை என்றால் ஒரு தனி மனிதன் எப்படி கேவலப்படுத்தப்படுகிறானோ அது மாதிரி ஒரு சமூகம் ஏற்படும். அன்புக்குரிய நல்லடியார்களே, அதனால தான் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு சென்று விட்டு திரும்புகிற பொழுது ஒரு துவாவை அதிகம் ஓதி வந்தார்கள். அது என்ன துவா? 6 விஷயத்தை கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னக அல்லாஹும்ம இன்ன அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை கேட்கிறாங்க. அது என்ன இருக்கிறது? கவலையை விட்டு, துக்கத்தை விட்டு, இயலாமையை விட்டு என்று சொல்லி 6 விஷயத்தை சொல்லும் பொழுது கடைசியாக சொல்வது என்ன தெரியுங்களா? பிறர் எங்கள் மீது செலுத்தும் ஆதிக்கத்தை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு மனுஷன், எந்த மனுஷனும் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. நீ ஏன் எப்படி செஞ்ச, ஏன் எப்படி பண்ண என்று நாம் கை கட்டி அவர்களுக்கு கீழே வழி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மூமினுக்கு வரக்கூடாது என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கணும். அது ஒரு தனி மனுஷனுக்கு தான், ஒரு சமூகத்துக்கும் வரலாம். நம்ம கண்ணியம் இழந்து இன்னைக்கு கிள்ளி கீரையாக மாறுவதற்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை எப்பொழுது கைவிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னறிவிப்பாக சொல்லி தந்தாங்க. என்ன சொன்னாங்க? சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த உம்மத்தின் மீது ஒரு காலம் வரும், பசித்தவன் எப்படி உணவு பாத்திரத்தின் மீது பாய்கிறானோ அதுபோல பிற சமூகங்கள் உங்கள் மீது பாய்வார்கள் என்று சொல்றாங்க. சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த காலகட்டத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு குறைவா எண்ணிக்கையில் இருக்கிறோமா? இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறோம்? 200 கோடி இருக்கிறோம். அதாவது ரோமன் கேத்தலிக் சொல்வதனால் கிறிஸ்தவத்தில் பெரிய பிரிவு, அவர்களை காட்டிலும் மெஜாரிட்டி முஸ்லீம். கிறிஸ்தவத்தில் பல பிரிவு இருக்கு. உலகத்தில் எடுத்துக்கொண்டா கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு அடுத்து இருக்கிறோம் நம்ம. 200 கோடி பேர் எண்ணி பாருங்க. இந்தியாவில் 25 to 30 கோடி முஸ்லீம்கள், கம்மியா இருக்கிறோமா? அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எண்ணிக்கையில் குறைவா இருக்க மாட்டீங்க. பிறகு எதனால் ஏற்படும்? சகாபாக்கள் கேட்கிறாங்க. உங்களுக்கு வகன் ஏற்பட்டு விடும். வகன் என்றால் என்ன? சகாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்கள் எதிரிகள் உங்களை பற்றி அச்சம் அவங்க உள்ளத்துல போயிடும். நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள். மரணத்தை கண்டு அஞ்சி ஓடுவீர்கள். உலகத்தை நேசிக்க தொடங்குவீர்கள் என்று மறுமையை மறந்து உலகத்தின் பக்கம் திரும்புவீர்கள். இந்த கதிக்கு ஆளாவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு என்ன நடக்குது? அது நடக்கிற நிதர்சனமா இருக்கா இல்லையா? சாதாரணமா ஒரு முஸ்லீம் என்ன வேணாலும் செய்யலாம், அப்படித்தான் இருக்கிறது. என்ன வேணாலும் செய்யலாம், அதை கேட்பதற்கு யாரும் இல்லை, கேட்க முடியாது என்கிற அளவிற்கு அவங்க ஏதாவது எதிர்த்து பேசினால், இது மாதிரி பிரச்சாரம் செஞ்சா புல்டோசர் கொண்டு வீட்டை அடிக்கிறது. யார் முன்னாடி வருவா? இப்படி எல்லாம் அக்கிரமும் அநியாயமும் நடப்பதற்கு என்ன காரணம்? முதலாவது காரணம் என்னங்க? எப்பொழுது அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்குதோ சோதனைகளுக்கு இந்த சமூகம் உள்ளாக்கப்படும்.
இது முதலாவது விஷயம். அப்ப என்ன செய்யணும்? நம்ம முதல் விஷயமாக அல்லாஹ்வின் பக்கம் இந்த சமூகம் திரும்ப வேண்டும். அன்புக்குரிய நல்லடியார்களே, நீங்க பாருங்க, ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? பப்பு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, குர்ஆனுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சாடிட்டாங்க என்று போராட்டம் நடத்தக்கூடிய சமூகத்தை நீங்க பாக்குறீங்க. உடனே முஸ்லிம்களா திரட்டுவோம் பயங்கரமா. ஆனால் 5 நேரம் தொழுகை இருக்கான்னு கேட்டு பாருங்க. 5 வேளை தொழுகை அடிப்படை. போராட்டம் களத்திலே இருக்கிறாங்க, அங்க தொழுகை நடந்தா கூட தொழுக மாட்டேங்க. அங்கேயே தொழுகை நடக்குது. நீ போராடி வெற்றி வர முடியுமா? அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வருமா? இது என்ன இன போராட்டமா நடக்குது? இது கொள்கை போராட்டம், இன போராட்டமா நடக்குது. முஸ்லீம் எல்லாம் சேர்க்கிற இனமா முஸ்லீம் என்றால் இது கொள்கை, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிராக நடக்கிற போராட்டம் இது. அப்ப இந்த மாதிரி தான் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய காலத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் ஒழுக்கமாக இந்த சமூகம் திருந்தாவிடால் இதை விட மோசமான விளைவை சந்திக்க நேரும். வருங்காலம் எப்படி இருக்குங்க? ஒன்று போனால் ஒன்று என்பதை போல, நெருப்பின் மீது வாழ்வதை போல இந்த சமூகத்துக்கு ஒரு நிலை உருவாவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் பக்கம் இந்த சமூகம் தன்னை திருப்பிக் கொண்டு இஸ்லாத்தை வாழ்க்கை நிலையாக முழுமையாக நுழைய தவறினால் பெரும் சேதாரத்துக்கு உள்ளாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படி திருமணம் என்னாகும்? நீங்க குர்ஆனுக்குள்ள போய் பாருங்க. எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை சார்ந்த ஒரு கூட்டம் இருக்குதோ, அது மெஜாரிட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது சிறு கூட்டமா இருந்தா கூட அவர்கள் தான் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், அவங்க தான் மேலோங்குவார்கள். காரணம் என்னங்க? அவர்கள் ஒரு அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒருவர் கேவலப்படுத்த நினைத்தால் அல்லாஹ் கேவலப்படுத்த விட மாட்டான். அல்லாஹ் அவர் சார்பாக திரும்பி விடுவான். அது ஒரு தனி மனிதனுக்கும் அதுதான், ஒரு சமூகத்துக்கும் அதுதான். அப்ப அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதுதான் நமக்கு வெற்றி. அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் 213வது வசனத்திலே கேட்கிறான், நீங்கள் எந்த விதமான சிரமமின்றி சொர்க்கத்தில் நுழையலான்னு பார்க்கிறீங்களா என்று கேட்டுவிட்டு அதை கடைசியா சொல்லும்போது என்ன சொல்றான்? அலைகழிக்கப்படுகிற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த மக்களும் என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது என்று கேட்கிற பொழுது, மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி வராம எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியுமா? அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த சமூகம் இஸ்லாம் தன்னை சீர்திருத்த வேண்டும். முதல் விஷயம். இல்லைன்னா நீங்க என்ன போராட்டம் பண்ணி என்ன செய்தா கூட மேலும் துன்பத்துக்கு தான் நம்ம ஆளாக போகிறோங்கிறத மறந்து விடக்கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2வது விஷயம், இந்த மாதிரி பிரச்சனைகள் என்பது நூஹ் நபி காலத்திலிருந்து இருக்குது. குர்ஆனை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அநியாயக்காரர்களுக்கும் சத்தியத்திற்கும் நடக்கிற போராட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னாங்களோ அன்றைக்கு எதிரிகள் உருவானார்கள். அவங்க பிரச்சனை செய்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களை வதைத்தார்கள், துன்பத்துக்குள்ளாக்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனை 1400 வருஷமா இந்த சமூகத்துக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடியும் நபிமார்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இறுதி என்னாகும்? இஸ்லாத்தை ஒன்றும் செய்ய முடியாது. சில சேதங்கள், சில சிரமங்கள், சில துன்பங்களை இழைக்கலாம். சமூகம் அதனை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால் நிச்சயமா வெற்றி அடையும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டான், "வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன்." நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி தான் தீர்வான். அவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே திரும்பினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனு இஸ்ராயீலை சொல்லுகிறான், வகுல் ஜாஅல் ஹக் வ ஜாஅல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா. சத்தியம் அழிந்துதான் போகும், சத்தியம் தான் மேலோங்கும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்? பலவிதமான ஒரு பிரச்சனை வந்தா போராட்டம் நடத்துறாங்க. யாராவது அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிற அந்த உரிமைகளை பயன்படுத்தி போராட்டங்கள் சிலது நடத்துறோம், சில ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறோம், அது மாதிரி சட்ட போராட்டங்கள் நடத்துறோம். இதெல்லாம் நடத்த வேண்டியதுதான். ஆனால் இது மட்டுமே முழுமையான தீர்வை தந்துவிடுமா என்றால் நிச்சயமாக தராது. ஏன் தராதுங்க? இது மாத்திரம் இந்த ஜனநாயகத்தில் போராடுறேன் அப்படி இப்படிங்கிறதுலாம் சில மாற்றங்களை, சில நன்மை தரலாம். உண்மையான இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை நாம் சொல்லாலும் செயலாலும் இந்த மண்ணில் வாழ்வதுதான். சொல்லாலும் செயலாலும் நம்ம நடக்கணும்,
பிற மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லு. இஸ்லாத்தை போய் வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இந்த சத்தியத்தை கொண்டு செல்லவில்லைன்னா என்ன விளைவு ஏற்படும் தெரியுங்களா? ஏன் வட மாநிலங்கள் இப்படி கொந்தளிச்சு கிடக்கிறாங்க தெரியுங்களா? அங்கே தன்னகத்தை போல இருக்காம இருக்கிற ஒரு காரணம் என்னன்னா, முஸ்லீம் மன்னர்கள் ஆண்ட பகுதிகள் இங்கெல்லாம் யாரும் ஆடல, அங்கதான் ஆண்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் முஸ்லீம் மன்னர்கள் ஆண்டார்களோ அவர்கள் செய்ய நல்ல விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு. அவங்க செஞ்ச பல நன்மைகள் இன்னைக்கு நீதிமன்றமான வச்சு நடத்துறாங்களே, அதில் புழங்கக்கூடிய பல வார்த்தைகள் அரபி வார்த்தைகள் இதெல்லாம் உருவாக்குறது யாருங்க? முஸ்லீம் மன்னர்கள் தான். அளவு நிர்ணயை கொண்டு வந்து இடத்துக்கு அந்த இடத்துக்கு அளவையெல்லாம் கொண்டு வந்து முஸ்லீம்கள் தான். அப்ப நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாங்க. ஆனா பிரச்சாரம் எப்படி இருக்கு? கோயிலை இடித்தார்கள், இந்துக்களை கொன்றார்கள், அநியாயம் செய்தார்கள் என்ற விஷயாவரியை விதிச்சாங்க அப்படின்னு சொல்லி 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 சித்தரித்து என்றோ மௌத்தான அவுரங்கசீப்புடைய கபரை இடிப்போம், தோண்டுவோம், இடிச்சு தரமட்டமாக்குவோம் என்று சொல்லுகிற அளவுக்கு வன்மத்தை கட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த பிரச்சாரம் இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் நாடு பிரிவினை அடைஞ்சது. ஒரு நாட்டை வாங்கிட்டு போயிருக்கீங்களே அங்க போங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த பிரச்சாரம் வட மாநிலங்கள்ல சாதாரணமாக இருக்க போய் 10% இருந்தது என்னாச்சுங்க? இன்றைக்கு 25% அதை உயர்ந்து நிற்கிறது. என்ன காரணம்? பக்கத்துல இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி இல்லை அப்படின்னு சொல்வதற்கு அங்க ஆள் கிடையாது. இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு பணியை ஒன்றில் நாமளும் வாழல, நம்மளும் பெயர் வாங்கி முஸ்லீம் அல்லது இந்த செய்தியை ஒருத்தர் போய் சொல்லல. இதோடைய விளைவு என்னங்க? இதுதான் இன்றைக்கு அடிக்கிறதுக்கும் உயிரிழப்புக்கும் பக்கத்து வீட்டுக்காரனே நமக்கு எதிரியா இருப்பதற்கும் பயங்கரவாதியாக அப்பாவிகளை பார்ப்பதற்கும் என்ன காரணம்? நம்மை பற்றிய செய்தியை கொண்டு செல்லவில்லை. அன்புக்குரிய நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய தாக்கம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் இந்த சத்தியத்தை வாழ்ந்து பிற மக்களுக்கு சொல்லுகிறோமோ அப்ப என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாம்? யாரெல்லாம் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று வந்தார்களோ அவர்களை கொண்டு இஸ்லாத்தை எல்லாம் வளர்த்தி இருக்கிறான். ஒரு சம்பவம் வேணுமா? பல வாரம் பேசலாம். நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பிச்சு நேற்றும் நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது, நாளையும் நடக்கும். இஸ்லாத்தை யார் ஒழிக்கிறேன்னு வராங்களோ அவங்கள இந்த சத்தியம் போய் அடைந்த பின்னால் அவர்கள பல பேர் இஸ்லாத்தில் மாறிக்கொண்டு அந்த மார்க்கத்தை தங்கள் முதுகுகளில் சுமந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். உலகத்துல பல பேர் இருக்கிறாங்க, பல பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள், சாமானியர்கள் இருக்கிறாங்க. அப்ப எப்படி இது நடந்தது? போய் சேரணும், இந்த செய்தி போய் அவங்களுக்கு சேரணும். நமக்கு என்ன வியாபாரம் இருக்குது, நமக்கு வேலை இருக்குது, நான் வணங்குறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் உம்ராக்கு போறேன்னு சொன்னா நீ மட்டும் தான் போக முடியும். அடுத்த ஜெனரேஷன்ல நீ உம்ராக்கு கூட போக முடியாது. 1000 பிரச்சனை அடி இங்கே வேண்டிக்கு வரும். சேர்த்து வச்ச சொத்துக்கள் எங்கே உங்களுக்கு உடமையாகாது, அநியாயமாக சீரழியக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுக்கு தீர்வு என்னங்க? இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். இந்த மார்க்கத்தை பக்கத்திலே சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். எவ்வளவு உதாரணங்கள் இருக்கிறது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு யாருங்க? உஹது போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். அவங்க தான் பெரிய சேதத்தை ஏற்படுத்தினது. பயங்கரமான பின்னடைவு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது யார் காரணம்? இந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு. பிறகு இஸ்லாத்தை ஏற்கிறார். அவரை போன்ற அந்த போர்க்களத்திலே தளபதியாக நின்று வெற்றி வாகை சூடி கொடுத்தவர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மாத்தான் ஒரு போர். அந்த எதிரிகள் 1,00,000 பேர், முஸ்லிம்கள் 3000 பேர். கற்பனை செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. சண்டைக்கு முதல்ல போவோமா? 1,00,000 எங்க, 3000 எங்க? தைரியமாக போறாங்க. படை தளபதி மட்டும் யார் தெரியுங்களா? 4 பேரை தலைவர்களாக ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. அப்ப போர்க்களம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முதலில் ஒருவரை சொல்லுகிறார், அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு, அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு, இப்படி 3 தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நீங்கள் ஷஹீதானால் நீங்கள் தலைவர், நீங்கள் ஷஹீதானால் நீங்கள் தலைவர், நீங்கள் மூவரும் ஷஹீதானால் நீங்கள் மசூரா பண்ணி ஒருவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கும் அந்த போர்க்களம்? 3000 பேர் போய் 3 பேரும் ஷஹீதாகிறாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சண்டையை வெற்றி பெறுகிறார்கள். பின்வாங்கி ஓடுகிற அந்த படை. இன்றைக்கும் இந்த ரோமர்கள் பின்வாங்கி ஓடினார்கள். அப்ப எப்படி இது நடந்தது? அல்லாஹ்வுடைய அந்த உதவி, அல்லாஹ்வுடைய இந்த கண்ணியம். மூமின்களாக இருந்து நாம சரியான நிலைமையில் இருந்தா மெஜாரிட்டி எல்லாம் அல்லாஹ்வுக்கு காரணம் இல்லை, அதிகாரம் அல்லாஹ்வுக்கு காரணம் இல்லை.
நீ முஸ்லீமா இருந்து என்னை சார்ந்திருக்கிறியா? சில சோதனைகள் வருது, எதிர்த்து நிற்கிறியா? உறுதியா இருக்கிறியா? என்னை பற்றி பிறருக்கு நீ அறிவிக்கிறாயா? உனக்கு நாம் பாதுகாப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமைகள் வரலாறு நிலைகளும் இருக்கிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, திருக்குர்ஆன் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்கிற யாருக்கு ஒரு பித்தாளுங்கிறோம். எந்த பித்தாள்? அது இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று வந்தவர். இஸ்லாத்தை ஒழிக்கணும், விடக்கூடாது. பல பேருக்கு சம்பவம் தெரிஞ்சிருக்கும். ஒழிக்க வேண்டும் என்று வந்தவர் ஒரு இடத்துல தங்குறாரு. ஒரு சம்பவத்தை பார்க்கிறாரு. என்ன சம்பவம்? ஒரு முஸ்லீம் இளைஞரை வயதானவர் அடித்துக் கொண்டிருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மேல இருந்து அந்த ஹோட்டல்ல இருந்து இறங்கி போய் அவர் போய் கேட்கிறார். அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார், என்ன பண்ண விவரம்? இவருக்கு நான் சில பொருளாதாரம் தர வேண்டி இருக்கிறது, அதை கேட்டு என்னை அடிக்கிறார். அவர் கேட்கிறார், பித்தாளே அடிக்கிறது எதுக்கு? கேட்டா நீ தர சொல்ல வேண்டியதானே? அடிக்கிறார், நீ சும்மா இருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞன் சொல்கிறார், இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதர் சொல்லி இருக்கிறார், கடன் கொடுத்தவருக்கு உரிமை இருக்கிறது. பாருங்க இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்து அகத்தி கேட்கிறார், அந்த பாக்கி கொடுன்னு. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க. ரசூல் தான் சொல்றாங்க, அவருக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி கேட்கிறத அவருக்கு உரிமை இருக்கிறது. வயதானவரை மதிக்காதவரும் குழந்தைகள் மீது அன்பு காட்டாதவரும் என்னை சார்ந்தவர் இல்லை என்று எங்கள் தூதர் சொல்லி இருக்கிறார் என்று இஸ்லாத்தை எடுத்து அவருக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அவருக்கு சொல்றார். அவர் என்ன நினைக்கிறாரு? இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று நம்ம வந்தோம். ஒவ்வொரு இளைஞனிடம் இருந்தும் இந்த செய்தி வெளிவருகிறது. என்ன இது என்று அந்த இஸ்லாத்துடைய செய்தியின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார். சத்தியம் உள்ளே போகிறது. அரேபியாவுக்கு பிரயாணம் மேற்கொண்டு அரபியை கற்று இன்னைக்கு என்னாச்சு? முகமது பித்தால் என்று ஆங்கிலத்தில் குர்ஆனை மொழியாக்கம் செய்திருக்கிறார். குர்ஆனை தஃசீர் பண்ணது யாருங்க? உலமாக்களா? யார் தஃசீர் பண்ணா? ஒரு ஆங்கிலத்திலே குர்ஆனை மொழியாக்கம் செய்து யாரு? வெளியிலிருந்து வந்த பித்தால் செய்கிறார். அதே போல எத்தனை சம்பவம் வேணும்? லியோபால்ட் அசல் என்று சொல்லக்கூடியவர் ரோட் டு மெக்கா என்ற ஆங்கிலத்தில் புத்தகம் இருக்கிறது. இஸ்லாத்தை கண்கண கட்டி ஒழிக்க வேண்டும் வந்தார். கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ஒரு சம்பவம் நிகழ்கிறது. ஒருவரை அந்த ரோட்டை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீமை பார்த்து கேட்கிறார். அவர் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு குப்பையெல்லாம் கூட்டி ஓரமா வச்சுட்டு ஒளி செய்து விட்டு சொல்லுகிறார். இவர் வந்து கேட்கிறார், என்ன செய்தாய்? கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக கேட்கிறேன். என்ன செஞ்சாங்க கேட்கிறார். நான் அல்லாஹ்வை வணங்கினேன், என்னை படைத்தவனை வணங்கினேங்கிறார். படைச்சவனை வணங்குறதா இருந்தா மனசுல வணங்கினா பட்டாரா? என்ன கும்பிடுற, கையாட்டுற, காலாட்டுற, போய் கிழவை உழுகிற, என்ன இது அப்படின்னு சொல்லி ஏளனமா கேட்கிறார். அந்த குப்பை கொட்டக்கூடிய அந்த சாதாரண அந்த தொழிலாளி சொல்லுகிறார், அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் உள்ளத்தை மாத்திரம் கொடுத்திருந்தா பரவாயில்ல, எனக்கு நிறைய உறுப்புகளை கொடுத்து எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நான் அவனுக்கு பணிகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். இது அவருக்கு உள்ளத்துக்குள்ள போன உடனே சாதாரணமா இப்படி ஒரு பதில் வருகிறது, என்ன இது அப்படின்னு ஆராய்கிறார். அவர் அரபு நாடுகளுக்கு பிரயாணம் மேற்கொள்கிறார். 2-3 சம்பவம் அவரை டச் பண்ணுகிறது. அவருடைய குடும்பம் ட்ரெயின்ல பிரயாணிக்குது. பார்த்த உடனே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இவருக்கு எரிச்சல். இவரு இப்படிப்பட்ட மக்களா? காட்டு மிராண்டி கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா என்றெல்லாம் நினைக்கிறாரு. கரெக்டா சாப்பாட்டு டைம் வந்த உடனே அவர்கள் உணவை எடுத்து இவர் கொடுக்குறாங்க, வாங்க சாப்பிடுங்க. இவர் வேணாங்கிறாரு, நீங்கள் சாப்பிட்டு எங்களை கண்ணியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இணக்கமாக உணவுகளை கொடுத்து பரிமாறி இவரோடு சகோதரத்துவமா இருக்கிறத பார்த்து விட்டு குழப்பத்தில் ஆழ்ந்து இஸ்லாத்தை என்னதான் இருக்கிறது படிக்க ஆரம்பித்தார். மிக பெரும் ஒரு பிரச்சாரகராக மாறுகிறார். லியோபால்டு அசலாக மாறுகிறார். லியோபால்டு அசல் என்று மாறுகிறார். 1-2 சம்பவம் இல்லை. அன்புக்குரிய நல்லடியார்களே, இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவம் இருக்குது. நாம தாவா களத்தில் போய் பேசணும் இல்லைங்களா? அதிலே கேட்கிறாங்க. இந்த சன் பரிவாரத்தில் மண்டாட்டி உள்ள ஒரு சகோதரரை சந்திக்கும் பொழுது அவரே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்கள் சொல்வது வேற மாதிரி இருக்குது, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வேற மாதிரி இருக்குது. நீங்க எப்படி சொல்றீங்க சரியா தான் தெரியுது, ஆனா எங்களுக்கு வேற மாதிரி சொன்னாங்களே என்று சொல்லுகிற நிலைமையை பார்க்கிறோம். ஒரு ஆசிரியரும் அவருடைய மனைவியும் என்ன சொல்றாங்க? வீட்டுக்குள்ள போனோன்னு கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமாங்கிற கேளுங்கள் என்றதுக்கு அப்புறம் அவங்க கேட்கிறாங்க, எங்களை எல்லாம் கொல்ல சொல்லி குர்ஆனில் இருக்கிறதா? கேட்கிற கேள்வி என்னங்க? எங்களை எல்லாம் கொல்ல சொல்லி குர்ஆனிலே இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பதில் சொல்றது இருக்கு? ஏன் அப்படி கேட்கிறாரு? அவன் நோட்டீஸ் கொடுத்துருக்கான். அவன் என்ன செஞ்சிருக்கான்? கண்ட இடத்திலே காபிர்களை கொல்லுங்கள் அப்படின்னு குர்ஆனுடைய வசனம் நம்பர்லாம் போட்டுருக்கான். அதை மட்டும் படிச்சா என்ன நினைப்பாங்க தெரியாது. நம்ம போய் சொல்றோம் அவங்களுக்கு. அப்ப இது விளக்குனதுக்கு பிறகு எப்ப விளக்கணும்? அவர்கள் படிச்சு டியூட்டியில இருந்து ரிட்டையர் ஆகிவிட்டார்கள். டியூட்டியில் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க மென்டாலிட்டி? வெளியே போகிற வரைக்கும் யாரும் போய் சொல்லல. முஸ்லீம் கூட பழக்கம் இருக்காதா? பக்கத்து வீடு இருக்காதா?
அவங்க கூட படிச்ச முஸ்லீம் இருக்க மாட்டாங்களா? எல்லா சுக துக்கங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். இஸ்லாத்தை பத்தி மூச்சு விட மாட்டாங்க. அல்லாஹ் பத்தி சொன்னா நம்மள மதவாதின்னு நினைச்சிருவான், ரசூலுல்லாஹ் பத்தி சொன்னா வேற மாதிரி நினைச்சிருவான் என்று இதை பேசுறதில்லை. உலகத்தில் இருக்கிற அரசியல் இருந்து, வீணா போனதுல இருந்து, வியாபாரத்தில இருந்து எல்லாம் பேசணும். அல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தி சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி. அதுக்கு யாரோ இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறாங்க, இயக்கம் இருக்கிறது, அதுக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க என்று தான் அநேகமான முஸ்லீம்கள் சிந்திக்கிறோம். இப்படி சிந்திச்சா வருங்காலத்தில் பேராபத்தா முடியும். பிரச்சனை இல்லை. ஒன்று நாம செய்ய தவறிய குற்றம், இன்னொன்று அடி உழவு. கண்டிப்பாக அடி உழுவதற்கு என்ன காரணம்? நீங்கள் பார்த்திருக்கலாம், அந்த குஜராத் கலவரத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை போட்டு எரிக்கிறார்கள். பக்கத்து வீட்டு மாடியில் நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்கிறாங்க. இங்க நடக்குமா? தென்னகத்தில் கடைசிக்கு ஓடி வந்து காப்பாற்றுவாங்களா இல்லையா? ஏன் அங்க செய்யல? இவன் சாக வேண்டியவன் தான் அவன் நம்புறாங்க. ஏன் நம்புறாங்க? இவன் நமக்கு ஆபத்து, ஜிகாதி இவன் அப்படின்னு நம்புறாங்க. நாம் அப்படி இல்லை. நானும் உங்களை போன்ற, உங்களை நேசிக்கின்ற ஒருவன் தான் என்பதை செயல் மூலம் நம்ம நடந்து அவங்களுக்கு செய்யணும். நன்மைகளை அவங்களுக்கு செய்யணும், சத்தியத்தை அவங்களுக்கு புகட்டணும். அது மட்டும் செய்ய தவறினால் இந்த மண்ணிலும் அல்ல எங்கேயும் நாம் நிம்மதியாக வரும் சந்ததிகள் வாழ முடியாது என்பதை மனதில் கொண்டு நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை விளங்கி, இந்த மார்க்கத்தின்படி நடந்து இதனை பிற மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக என பிரார்த்தித்தவனாக முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு உள்ளத்துல உடனே ஒரு எண்ணம் வரும், தாவா பண்ண சொல்றாங்க, அதே அரசியல வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க வெளியில போய் சொன்னாங்க நினைச்சு வெளியில் தேடுகிறாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? தேடறாங்கி குரான் எனக்கு கிடைக்குமா, குரான் உங்களுக்கு என்னன்னு தெரியல. ஒரு சகோதரர் கேட்கிறாரு, நான் போய் முஸ்லீம் கடையை பார்த்தேன், நிறைய இருக்குது, எந்த குரான்னு எனக்கு தெரியல, குரான் முழுசா வாங்கணுமா கொஞ்சம் கொஞ்சமா இருக்குமா எனக்கு தெரியல என்று சொல்லுகிறார். அவர் எதிர்பார்க்கிறாங்க. அது மாதிரி நிறைய ஏராளமான ஒரு கணவனும் மனைவியும் நாங்க பள்ளிவாசல் வந்து பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசைகளை உள்ள விடுவீங்களா அப்படின்னு சொன்னவர்களே கோட்டை வெளியில தான் குடியிருக்கிறாங்க. நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து வந்து பள்ளிவாசலை காமிச்சோம், பாருங்க இதுதான் பள்ளி, இப்படிதான் இருக்கும், இப்படித்தான் வணங்குவோம் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் மன ஆறுதல். இந்த மாதிரி செய்யற மக்கள்கிட்ட ஒரு இஸ்லாத்தின் எதிரி போய் நம்மளை பற்றி தப்பா சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? கண்டிப்பா ரெண்டு நன்மை நடக்கும். அவங்க இஸ்லாத்துக்கு வர்றது ஒண்ணு, அவர்கள் உண்மையை விளங்குவது ஒன்று. விளங்காவிட்டால் கூட நமக்கு எதிராக சிந்திக்க மாட்டார்கள். இப்ப நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக சொல்லணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயமா? இது ரொம்ப சிரமமான விஷயம். அல்லாஹ் சொல்றான், அமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து வாமில சாலிஹன், நீங்களும் நல்லறம் செய்து கால இன்னனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நாமளும் நல்லது செஞ்சு நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம் சொல்லுவனை விட சிறந்தவர் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அன்புக்குரிய நல்லடியார்களே, முஸ்லீம்கள்ல சரியில்லாம இருக்கிறவங்க இஸ்லாத்தை சீர்திருத்தம் செய்வதற்கு முயற்சிக்கணும். முஸ்லீம் அல்லாத சகோதர சமுதாயத்தவர்கள் கொடுக்கல் வாங்கல, வியாபாரத்தில் கூட படிச்சவங்க, அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு செல்லுங்கள். இந்த ஒளி போனா இருள் அகன்று விடும். நம்மை பற்றிய தவறான பிரச்சாரங்கள் தடைபடும். இஸ்லாம் இந்த காரியத்தில் என்ன சொல்லி இருக்கிறது, இதை நாம் எப்படி அணுகிறோம் என்பதை அவர்களுக்கு சொல்ல தவறினால் 5% இருக்கிற தென்னகத்தில் இருக்கிற எதிரிகள் 30ஆக 20ஆக மாறினால் இன்னும் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி நேரிடும். நீங்க என்ன போராட்டம் நடத்தி என்ன கேஸ் வழக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டா கூட உண்மையான நீதியை நீங்கள் அடைய முடியாது. இஸ்லாம் சொல்லி தருகிற நீதி என்ன? நீ நட, அவங்களுக்கு நன்மை செய், இதை அவங்களுக்கு சொல்லு. உன்னுடைய எதிரிகள் என்னவாங்க? தனிமைப்படுத்தப்படுவார்கள். எதிரிகளாக குறைஞ்ச கூட்டமாக இருக்கும், அவன் அதிகரிக்க முடியாது. அந்த பணியை வந்திருக்கிற நாம், இளைஞர்களாக இருக்கிற நாம் நிச்சயமாக செய்யணும்னு உள்ளத்துல நின்னீங்க. ஏதோ பயான் கேட்டோம், இந்த சப்ஜெக்ட் தானே அப்படின்னு அசட்டையா இருக்க வேண்டாம். காலத்தின் சூழல் மிக மோசமாக இருக்கிறதை கருத்தில் கொண்டு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அந்த மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, மாமனிதர் ஒரு புக்கு எல்லாருக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு சின்ன புக்கு, அவங்களுடைய வாழ்க்கை நடந்த சம்பவம். இதை ஒரு கையில கொடுத்தா அவர் அதை படிச்சுட்டு நம்ம மறந்துட்டோம். சில நாட்களுக்கு பின்னால் போன் பண்றாரு. என்ன தெரியல சொல்றாரு, முஸ்லீம்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள். ஏன் அநியாயக்காரர்கள்? இது பள்ளிக்கூடத்தில் சிலபஸாக பாடம்
வயசுக்கு அப்புறம் தான் கிடைக்குது என்று சொல்லுகிறாருன்னா யார் குற்றவாளி? யோசிச்சு பாருங்க, யார் குற்றவாளி? அப்ப நம்ம இது நம்ம மேல கடமை நம்ம நினைக்க வேண்டாமா? சிலருடைய வேலையா இது? செய்தே ஆக வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. சென்னையிலே ஒரு சகோதரர் குரான் வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்கிறார், எனக்கு ஒரு குரான் வாங்கி கொடு, நான் படிக்கிறேன் தமிழ்ல. அந்த முஸ்லீம் நண்பர் யாரு? அவர் கொடுக்க கூடாது என்ற கொள்கையில் இருப்பவர். இவர்கள் தொடக்கூடாது, நம்மளை சார்ந்தது குரான்னா முஸ்லீமுடைய வேலை நம்பக்கூடிய முஸ்லீம் இருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி அவர் கொடுக்கல. அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, அவ்வளவு கேட்கிறாரு, தவிர்த்து கொண்டே இருக்காரு, காரணம் சொல்லாம. கடைசியில் அவர் கேட்கிறாரு, கேட்ட உடனே அந்த முஸ்லீம் சொல்லுகிறார், அது குரான்லாம் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த இளைஞர், அந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர் சொல்றாரு, எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க, அப்படி நான் சுத்தமாகி கொள்கிறேன், எனக்கு குரான் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் வாங்கி தர, இது தற்செயலாக இந்த மாதிரி ஒரு தாவாத்தையும் போகும் பொழுது அவர் கண்ணில் பட அல்லாஹ் அவருக்கு அந்த வாய்ப்பை தர குரானை வாங்குகிறார், படிக்கிறார், இஸ்லாத்தை தழுவுகிறார். இன்றைக்கு சென்னையில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். யாருக்கு பதில் சொல்றது? குரானை கொடுக்க மாட்டேன் இருந்தா அவர் என்ன இருப்பாரு? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப போய் தேடி வருகிறார்கள். நம்ம போய் சொல்றதை விட கேட்கறாங்க, தேடுறாங்க. சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. அப்ப இதை பத்தி அக்கறை இல்லை. இப்ப நம்ம அக்கறை இல்லாம இருந்தா அடி உழுகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்ம போய் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்களுக்கு நீங்க சொல்லாட்டி, அவர்கள் நம்மை பிடிச்ச வடமாநில மாதிரி ஜெய் ஸ்ரீராம் சொல்லும் போது நமக்கு அது உணர்வு வரும். அந்த நிலைமைக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் முழுமையாக திரும்பி அல்லாஹ்வை சார்ந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றி பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த பயங்கரமான மோசமான சூழ்நிலைகள் மாறி ஒரு சுமூகமான கண்ணியமாக இந்த சமூகம் வாழ்வதற்கான நிலையை ஏற்படுத்தி தருவானாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.